ஷேய் நந்தி நந்தி கணக்குடா. கொல்லி கைலாசத்திலிருந்தே கொல்லி வச்சாச்சு சரியா. ஒவ்வொரு எம்எல்ஏ தொகுதி பூரா உட்காந்து விற்பனைக்கு உட்காந்துருக்கான். ஜனநாயக ஓட்டு புளுத்தியை வாங்கி பெண்ணு ஆணுட்டையும் புளுத்தியிட்ட கை ரேகையை வாங்கி விற்கிறதுக்கு உட்காந்துருக்கான். 234 தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த மாதிரி சோழினா எல்லா மாநிலம் ஆந்திரா கர்நாடகா அப்படியே ஸ்டேட்டு டெல்லி வரைக்கும் உட்காந்துருக்கான். மானிட பிறவி அரசியல்வாதி புரியுதா இல்லையா? விற்பனைக்கு ஏண்டா கண்டார ஒளிமான மானிட பிறவி நீ பிறந்தேன்னா விவசாயம் பண்ணி தின்றா உன் உயிர் வாழுறதுக்கு. எங்கே எல்லா ஸ்டேட்லேயும் விளைஞ்சி வருது. அந்த பேப்பரை வீசி நல்லா பொடி அரிசியாக நாக்கில் தட்டாமல் காலை 2 தோலில் தூக்கி போட்டு அரசியல்வாதி சாப்பிடுதான். அவன் குடும்பம் சாப்பிடுதுடா. அவன் குடும்பம் நாக்கை உள்ளே விட்டு வெளியே விட்டு கையை உள்ளே ஓட்டுதான். பொண்டாட்டிமார்களுக்கு இவன் கையை ஓட்டுதான். அவன் கையிட்ட ஆட்டுதான் பெண்ணு. அரசியல்வாதிக்கு மொட்டா குதிமனுகளா ஏண்டா கணக்கு போட்ட கணக்கு எடுக்காமல் படிப்பு கல்வியால் பூமியை பூரா பாழாக்கிட்டான். இப்போ கல்வியால் எப்படி 1 ஏக்கர் 2 ஏக்கர் 100 ஏக்கர் 1 செண்டு 1/4 செண்டு இது கல்வி படிப்பு புளுத்தி படிப்புடா. முட்டா கூதிமனுடா. நல்லா தூக்கி போட்டு மிதிச்சு போடுவான். ஈஸ்வரன் பரமசிவன் மிதிக்க வேண்டியது யார் தெரியாடா? மிதிக்கிறவன் 7 நாட்டு சனீஸ்வரி. ஐயா கடவுள் நச்சு எடுக்க வேண்டிய நேரத்தில் ஐயா அடிப்பார். வானரப்பட இராணுவ முப்படை தரப்பட வர விமானப்பட என்னன்னு தெரியுதா? எல்லா தாய் இந்தியா நாடு முழுவதும் கிருன்னு சுற்றுவான். வெளிநாடு பூரா அங்கே பூரா அவன் அங்கே சுற்றுவான். விமானப்படை எல்லா நாட்டிலையும் அவன் அங்கே சுற்றுவான். அரசியல்வாதியாக ஒட்டு மொத்தமாக தடையிடுவான். ஒன்று விடாமல் தடையிடுவான். இப்போ தாண்டா அவனுக்கு மூளை எட்ட விடுவார் கடவுள். நம்மளை பார்டரில் தள்ளி விட்டு எல்லா இராணுவ வானரப்படை விமானப்படை நம்மளை வச்சு இந்த அரசியல்வாதி குதிமே நம்மளை கொன்று நம்ம குடும்பத்தில் பூரா தாலி அறுத்து நிற்கி இந்த கண்டார் வலிமை இவ்வளோ கூத்தடிச்சிருக்கான். ஐயா கடவுள் கணக்கு கொடுக்கார், கணக்கு விடுதார். ஏண்டா நீங்களும் உள்ளே இருந்து எல்லாம் பாதுகாப்பாக இருந்து விவசாயம் பண்ணி சாப்பிட்டுக்கோங்கன்னு நமக்கு ஐயா கொடுத்துருக்காரு. இந்த கண்டார் வலிமை ஒரு பேப்பர் அடித்து உலக நாடே பூரா மிஷினை தயாரிக்கவா, இயந்திரத்தை தயாரிக்கவா எல்லாம். இப்போ அரசியல்வாதினால இயந்திரத்தை தயாரித்தான். குண்டு போடுறது இயந்திரம். இப்போ அதை தயாரித்து அவனை வச்சு தான் அரசியல்வாதியை அடித்து க்ளோஸ் பண்ணணும். அதான் கணக்கு. இயந்திரம் துப்பாக்கி குண்டு புரியுதா? குண்டு போடுதானா 2000 ஓலிமன எம்எல்ஏவுக்கு பூரா கொல்லி வச்சாச்சு. அவன் குடும்பத்தார் கொல்லி வச்ச மாணிக்கு சாவும் புரியா? கைலாசத்தில் பவர் ஏற்றிட்டாரா, பவரோட உட்காந்துருக்காரு அவர். சாமி கடவுள் ஐயா அவர் பவர். ஏண்டா கண்டாரோலி மேன இல்லை உலக நாடு தாய் இந்தியா நாடு தமிழ்நாடு கைலாசத்தில் உட்காந்துருக்காரா. விரிச்சு போட்டு 2 காலை கையை தூக்கி அலைதாண்டா முட்டா குயிமன். அதுதான் உட்கார்ந்து இந்த பேரை பூரா கணக்கு எடுக்காரு. உட்காருடா உட்காரு. மந்திரியா உட்காருதியா உட்காரு. எம்எல்ஏவுக்கா உட்காருடா. அவர் தாண்டா உட்கார வச்சு கணக்கு எடுக்காரு. கண்டாரோலிமே இல்லை கைலாசத்திலேடா மோதுதா ரஸ்கல் அழகாளி ரத்த பூமியாக போகிறதுக்கு இப்போ எல்லாம் அவர் தாண்டா உட்கார வைக்க போகிறாரு. இல்லை எம்எல்ஏ பூரா இப்போ கையை தூக்கி நிற்கானா, சூட் கேஸை பெட்டியாக தூக்குதானா தமிழ்நாடு முழுவதும் 234 கணக்கு. இப்போ ஐயா உட்கார வச்சு இப்போ அதுக்கு தாண்டா கணக்கு எடுக்காரு. தென் மாவட்டத்துக்கு பூரா கணக்கு எடுத்துட்டாரா. தூத்துக்குடியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கணக்கு எடுத்துட்டாரா. ஒரு பொட்டச்சி உட்காந்துருக்காடா தூத்துக்குடியில். கண்டார ஓடி எல்லாம் சென்னை மெட்ராஸ்லேருந்து தூத்துக்குடியில் உட்காந்துருக்கா. இப்போ அங்கே கணக்கு எடுக்காரு உட்கார வைக்கிறதுக்கு. அவன் நாக்கிலேருந்து ரத்தமாக போகிறதுக்கு மானிட பிறவி தூத்துக்குடியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எம்எல்ஏ உட்கார்ற கணக்கு நாக்கில் 7 நாட்டு சனி அவள் கொல்லி வச்சாச்சு. தூத்துக்குடியில் கிடக்கா. இந்த சொக்கார ஆடுதானா முதலமைச்சர் அவனோட சொந்த சொக்காரா ஒருத்தி கிடக்காடா. அவன் நாக்கில் 7 நாட்டு சனீஸ்வரி உட்காந்து தூக்கி வைடா. அவன் நாக்கிலேருந்து யார் வைக்கணுமோ வைடா. இப்போ சாமி தாண்டா ஆளுது ஆட்சி ஆள்ற கடவுள் ஆளுது ஆட்சியில் ரத்த பூமியாக மாறும். முக்கால் சத்தியம்டா.